வணக்கம். தின செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். நான் சிவசுப்ரமணியம் சரவணபவன். முதலில் தலைப்புச் செய்திகள். வரவு செலவு திட்ட பிரேரணை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பு. லட்சுமண் நிபுணராட்சி பதவியேற்க மாட்டார் என மக்கள் விடுதலை முன்னணி அறிவிப்பு. பான்சேகாவின் மேன்முறையீட்டு நீதிமன்றம் நாளை பரிசீலனைக்கு. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். 2011ஆம் நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்ட பிரேரணை பாராளுமன்றத்தில் இன்று சமர்ப்பிக்கப்பட்டது. பிரதமர் டி.எம். ஜெயலலிதாவினால் பிரேரணை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. பிரேரணையின் அடிப்படையில் அடுத்த வருட அரசாங்க செயற்திட்டங்களுக்கென 1,08,100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் பொருளாதார அபிவிருத்திக்கென 7,253 கோடி ரூபாவும், பாதுகாப்பு அமைச்சுக்கென 21,521 கோடி ரூபாவும், பொருளாதார அபிவிருத்திக்கென 7,524 கோடி ரூபாவும், சுகாதாரத்திற்கு என 625 கோடி ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளன. மேலும் கல்வி அமைச்சுக்கென 307 கோடி ரூபாவும் வரவு செலவு திட்ட பிரேரணையில் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதேவேளை 2011ஆம் நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்ட அறிக்கை எதிர்வரும் நவம்பர் மாதம் 22ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். இந்நிலையில் உள்ளூர் அதிகார சபைகள் விசேட திருத்த சட்ட மூலம் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் திருத்த சட்ட மூலம் என்பன மத்திய மாகாண சபையில் இன்று சமர்ப்பிக்கப்பட்டன. இந்த சட்டமூலங்கள் தொடர்பான விவாதத்தின் பின்னர் வாக்கெடுப்பின்றி சட்டமூலங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளன. சரத் பொன்சேகா பாராளுமன்ற உறுப்பினர் வெற்றிடத்தை லட்சுமண் நிபுணராட்சி நிவர்த்தி செய்ய மாட்டார் என மக்கள் விடுதலை முன்னணி அறிவித்திருக்கிறது. கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அதன் பிரதான செயலாளர் டில்வின் சில்வா இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். நீதிமன்ற சட்டம் எல்லாவற்றையும் தாண்டி அரசாங்கம் சரத் பொன்சேகாவை சிறை வைத்தது. அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை பறித்துள்ளது. சரத் பொன்சேகாவின் பாராளுமன்ற வெற்றிடத்திற்கு மக்கள் விடுதலை முன்னணி லட்சுமண் நிபுணராட்சியை தெரிவு செய்ததாக சில ஊடகங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்திகளை வெளியிட்டுள்ளன. ஆனால் அது உண்மையல்ல. தேர்தல் ஆணையாளரின் வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமையவே லட்சுமண் நிபுணராட்சி அந்த வெற்றிடத்திற்கு நியமிக்கப்பட்டார். நாங்கள் ஒரு முடிவை எடுத்துள்ளோம். லட்சுமண் நிபுணராட்சி பதவி பிரமாணம் செய்து கொள்ள மாட்டார். மக்கள் விடுதலை முன்னணி சரத் பொன்சேகாவின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை பறிக்க விரும்பவில்லை. சரத் பொன்சேகாவின் மனுக்கள் விசாரணை செய்து முடியும் வரை லட்சுமண் நிபுணராட்சி பதவியேற்க மாட்டார். தவறி அவர் பதவி ஏற்றால் அரசாங்கத்தின் ஜனநாயக விரோத செயலுக்கு துணை போவதாக ஆகிவிடும். மக்கள் விடுதலை முன்னணி அதனை செய்ய விரும்பவில்லை. சரத் பொன்சேகா தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. 2வது ராணுவ நீதிமன்றத்தில் தனக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பினை ரத்து செய்யுமாறு கோரியே சரத் பொன்சேகா இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். 2வது ராணுவ நீதிமன்ற தீர்ப்பை அடிப்படையாக கொண்டு சரத் பொன்சேகாவின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்பட்டமை சட்டவிரோதமானது என சரத் பொன்சேகா சார்பில் நீதிமன்றில் ஆஜரான சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா தெரிவித்தார். அரசியல் அமைப்பு சட்டத்திட்டங்களுக்கு அமைய ராணுவ நீதிமன்றம் அரசியல் யாப்பினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அல்ல என தெரிவித்த அவர் அது தொடர்பான வழக்குகள் பலவற்றையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணமாக ராணுவ நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பினை கொண்டு சரத் பொன்சேகாவின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்பட்டமை அரசியல் யாப்பிற்கு எதிரானது என சட்டத்தரணிகள் குறிப்பிட்டுள்ளனர். இதன்படி குறித்த மனுவை மீண்டும் நாளை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. மேலும் மனு தொடர்பில் சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெற்று நாளை சமர்ப்பிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் அரசு சட்டத்தரணிக்கு உத்தரவிட்டுள்ளது. சிறை வைக்கப்பட்டுள்ள சரத் பொன்சேகாவிற்கு உடற்பயிற்சி இயந்திரம் வழங்கப்படாமை குறித்து ஐக்கிய தேசிய கட்சி விசனம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக சரத் பொன்சேகாவின் சுகாதார நிலை மேலும் வீழ்ச்சியடைந்துள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ்ஸ அத்தநாயக்க கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டின் போது தெரிவித்தார். உங்களுக்கு தெரியும், சரத் பொன்சேகா தீவிரவாதிகளின் தாக்குதலுக்கு உள்ளாகி மரணத்தை வென்று உயிர் தப்பியவர். உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளுமாறு அவருக்கு வைத்தியர்கள் ஆலோசனை வழங்கியுள்ளனர். விசேடமாக சரத் பொன்சேகாவிற்கு ஏற்பட்டுள்ள காயம் காரணமாக அவர் தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். எனினும் தினமும் உடற்பயிற்சி செய்வதற்கான உபகரண வசதிகள் இல்லை. வெளியில் வந்து நடமாடுவதற்கு மிகவும் குறுகிய இட வசதியே காணப்படுகிறது. அவருக்கு எந்த நேரத்திலும் சிறையில் இருக்க முடியாது. காரணம், அவர் சிறைச்சாலையில் விசேட அறைக்குள் இருக்கிறார். சாதாரண சிறை கைதிகளைப் போல் சரத் பொன்சேகாவிற்கு அங்கும் இங்கும் சென்று வர முடியாது. வெலிக்கட சிறைச்சாலையில் தமிழீழ விடுதலை புலி சந்தேக நபர்கள் உள்ளனர். வெவ்வேறு கொலை சம்பவங்களுடன் தொடர்பு பட்டவர்களும் உள்ளனர். அதனால் சரத் பொன்சேகாவிற்கு உயிராபத்து உள்ளது. உடற்பயிற்சி உபகரணத்தை வழங்குமாறு சரத் பொன்சேகா சிறைச்சாலை அதிகாரிகளிடம் கோரியுள்ளார். எனினும் அது இதுவரை வழங்கப்படவில்லை. அது மிகவும் வருத்தத்திற்குரிய விடயமாகும். காரணம், சரத் பொன்சேகா போன்ற நபர்களுடைய உயிரை பாதுகாப்பது அத்தியாவசியமான விடயம் என நாம் கருதுகிறோம். பொதுமக்களும் அதனை விரும்புகின்றனர். எனவே இவ்வாறானதொரு நபருக்கு தேவையான உபகரணங்களை வழங்காமல் இருப்பது மிகவும் கவலைக்குரியதாகும். இன்னும் ஒரு விடயமும் உள்ளது. சரத் பொன்சேகாவிற்கு சிறைச்சாலையில் 2 பத்திரிகைகள் மாத்திரமே வாசிப்பதற்கு வழங்கப்படுகின்றன. அந்த 2 பத்திரிகைகளின் பெயர்களை கூற மாட்டேன். ஏனென்றால் அவை சுயாதீனமாக விடயங்களை அறிந்து கொள்வதற்கான பத்திரிகைகள் கிடையாது.
இலங்கையின் சுகாதார சேவை நடைபெறும் விதம் குறித்து ஆராய பிரித்தானிய பாராளுமன்ற குழு ஒன்று இலங்கை வந்துள்ளது. இந்த குழுவில் பிரித்தானிய கன்சர்வேட்டிவ் கட்சியின் பிரதி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய ஸ்டீவன் ஹெல்மடும் அடங்குகிறார். இவர்கள் சுகாதார அமைச்சின் அதிகாரிகளுடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டதுடன் இதன்போது இலங்கையின் சுகாதார சேவைகள் குறித்தும் ஆராயப்பட்டுள்ளது. இலங்கையில் தொற்று நோய் கட்டுப்பாடு குறித்து இந்த சந்திப்பின் போது விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மத்திய பொருளாதார நாடாக இருந்து கொண்டு இலங்கை 75 வருடங்களுக்கு மேல் இலவச சுகாதார சேவையை வழங்குவதை முன்னிட்டு பிரித்தானிய பாராளுமன்ற குழுவில் தமது மகிழ்ச்சியை வெளியிட்டுள்ளனர். கடந்த 30 வருட காலமாக வவுணதீவு விமான நிலைய விஸ்தரிப்பு காரணமாக வவுணதீவு விளையாட்டு மைதானத்திற்கு நிலவிய இடவசதி பிரச்சினை தற்போது தீர்க்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வவுணதீவு விளையாட்டு மைதானத்திற்கான புதிய இடத்திற்கான தீர்வினை மீள்குடியேற்ற பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதாவது இந்த புதூர் கிராமத்திலே இந்த விளையாட்டு மைதானம் கிட்டத்தட்ட 90ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு பாவனையற்ற விதத்தில் இருந்தது. ஏனென்றால் பாதுகாப்பு உயர்வலையின் காரணமாக கொடுக்கப்படாமல் இருந்தது மக்களுக்கு. தற்பொழுது நாங்கள் கடந்த அபிவிருத்தி குழு கூட்டத்திலே எங்களுடைய பிரதேச புரோவின்சியல் மாநகர சபை உறுப்பினர் துரட்னம் அவர்கள் இதை நீண்ட நாளாக என்னிடம் உரையாடி வந்தார். இன்று அவரையும் அழைத்து வந்து நாங்கள் இந்த காணி சம்பந்தமாக விமானப்படை அதிகாரிகளுடன் கதைத்து தற்பொழுது இந்த மைதானத்தை கிரவுண்டை பயன்படுத்துவதற்கு நாங்கள் அனுமதி எடுத்திருக்கின்றோம். நான் நினைக்கின்ற விரைவாக இன்னொரு வாரத்தில் இங்குள்ள இளைஞர்கள் அதை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த விமானப்படை எல்லைக்குள் இருக்கின்ற பாடசாலைகள் கோயில் சம்பந்தமாகவும் நாங்கள் கதைத்திருக்கின்றோம். அவற்றையும் மிக விரைவில் மக்களின் பாவனைக்கு எடுத்துக் கொடுப்பதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். மலையக மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் எஸ். விஜயகுமாரனின் இறுதிக்கிரியைகள் நேற்று ஹெட்டனில் இடம்பெற்றன. மலையக மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் எஸ். விஜயகுமாரன் கடந்த 16ஆம் தேதி மாரடைப்பினால் உயிரிழந்தார். மலையக மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் எஸ். விஜயகுமாரனின் இறுதிக்கிரியைகள் நேற்று பிற்பகல் 4 மணியளவில் இடம்பெற்று அன்னாரின் பூத உடல் கொட்டகல கொமர்ஷியல் மின்தகன மயானத்தில் பிற்பகல் 6:45 மணியளவில் தகனம் செய்யப்பட்டது. ஹெட்டன் தும்புரிகிரியாவில் வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் பூத உடலுக்கு அரசியல் தொழிற்சங்க பிரதிநிதிகள் உட்பட நூற்றுக்கணக்கானோர் தமது இறுதி அஞ்சலியை செலுத்தினர். இறுதிக்கிரியைகளுக்கு பின்னர் இடம்பெற்ற இரங்கல் உரையாற்றும் நிகழ்வில் மலையக மக்கள் முன்னணியின் தலைவி சாந்தினி தேவி சந்திரசேகரன், பாராளுமன்ற உறுப்பினர் வி. ராதாகிருஷ்ணன் உட்பட தொழிற்சங்க அரசியல் கட்சிகள் சார்பாகவும் குடும்பத்தின் சார்பாகவும் இரங்கல் உரைகள் ஆற்றப்பட்டன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். வரவு செலவு திட்ட பிரேரணை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பு. லக்ஷ்மண் நிபுணராட்சி பதவியேற்க மாட்டார் என மக்கள் விடுதலை முன்னணி அறிவிப்பு. பான்சேகாவின் மேன்முறையீட்டு மனு நாளை பரிசீலனைக்கு. மீண்டும் செய்திகள் நாளையும் இடம்பெறும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.